இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில குறிப்பா உக்ரைன் ரஷ்யாவோட கர்ஸ்க் ஒப்லாஸ்ட குடையறாங்க இல்லையா? சோ அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்காங்க, அந்த பகுதிகளில் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தெளிவா இந்த பதிவுல பாத்திரலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க செந்தில். இது உங்க செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போதுக்குன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே வாட்ஸ்அப்போட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பதிவுகள் அன்டைம்ல போடுறோம் இல்லையா, அதனால கரெக்டா நோட்டிபிகேஷன் வர மாட்டேங்குது. ரெண்டாவது, செந்தில் டிகோஸ் சேனல் இதுக்கு மேல தொடர்ந்து வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிக்கும். அதுல நியூஸஸா வரும். இதுல ஃபுல்லா இந்த மேப், இஸ்ரேல் காசா இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே இதுல வரும். அதுல வந்து மத்த நியூஸ் எல்லாம் வேர்ல்ட் நியூஸ்லாம் இருக்கும் இல்லையா, சோ அதெல்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அதெல்லாம் பார்க்காம விட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அதனால அதுல போடலாம். சோ இது போல எல்லா நோட்டிபிகேஷனும் அந்த வாட்ஸ்அப்லயே வந்துடும். உங்களுக்கு வீடியோக்கள் போட நோட்டிபிகேஷன் வந்துடும். நீங்களும் ட்ராக் பண்ணிக்க முடியும், போட்ட பதிவுகளை பாத்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறது போல. எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகளை போறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். உக்ரைன் பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்களான்னா இல்ல. ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னா, முன்னாடி இருக்கக்கூடிய மேப்ல ஏதாவது ஒரு அப்டேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த 6ஆம் தேதி உள்ள வந்தாங்க, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி வச்சுங்களா, அதிகபட்சம் ஒரு மேப்பை காமிச்சாங்க இல்லையா, அதே மேப் தான் இப்போ வரைக்கும் இருக்கும். பெருமளவுல முன்னேற்றம் கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, போன பதிவுல நம்ம பார்த்தேன், இந்த சுஜா பகுதியில வந்து ஒரு லாஜிஸ்டிக்கல் ஹப், அதுக்கு மேல உக்ரைனால எதுவும் செய்ய முடியல. இந்த கொரோனாவால அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. இந்த இடத்துலதான் நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும். இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல இனிஷியலா டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க, அதுவும் கொரில்லா வார்ஃபேர் முறையில. இதை நான் பல தடவை சொல்லியிருப்பேன், உக்ரைனியன் இப்படிதான் பண்ணிருக்கணும். அஃபென்சிவ் ஆபரேஷன், இந்த ட்ரென்ச் வரைஞ்சு நிற்கலாம், அது வேஸ்ட். முதல்லயே உக்ரைன் இது போல செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ரஷ்யா இந்த அளவுக்கு முன்னேறி இருப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய டவுட் தான். அதாவது என்ன அப்படின்னா, ராணுவம் கம்மியா இருக்கிறவங்க இந்த இடத்துல கொரில்லா வார்ஃபேர் பயன்படுத்தலாம். ரஷ்யா கிட்ட தான் ராணுவம் இருக்கே, அப்புறம் ஏன் அப்படின்னா இது பெருமளவுல கை கொடுக்குது. இழப்புகள் அதிக அளவுல உக்ரைனுக்கு ஏற்படுத்திடலாம். இதை நீங்க அபிஷியல்ஸா இருக்கட்டும், மேற்குலக நாடுகளோட மீடியாக்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, அதிகமான பொருள் செலவு உக்ரைனுக்கு நடக்குது. அதுவும் இந்த ஒரு நாளைக்கு 10 டேங்க், இவ்வளவு வீரர்கள், இவ்வளவுன்னு சொல்லிட்டு ரஷ்ய தரப்பு வந்து கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கணிசமான இழப்புகள் வந்து உக்ரைன் தரப்புல நடந்துகிட்டே தான் இருக்கு தினந்தோறுமே. நம்மளால பார்க்கும்போதே புரிஞ்சுக்க முடியுது. சோ அந்த ஒரு காரணத்தினாலதான் பெருமளவுல முன்னேற முடியல. ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய ஜியாகிரபி, இந்த கர்ஸ்க பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கறதெல்லாம் உள்ள வர முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட ரிவர் பேரியர்ஸ் இருக்கு. ரெண்டாவது, காட்டு பகுதி அதிகமா இருக்கு. உக்ரைனுமே இதைதான் பயன்படுத்தி பண்ணலான்னு யோசிச்சாங்க. இருதரப்புலயுமே ஒரே மாதிரியான போர் வியூகங்களை பின் பண்றதுனால பெருமளவுல ரெண்டு சைடுக்கும் எந்த ஒரு முன்னேற்றமோ பின்னடைவோ பெருமளவுல கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, இதை பயன்படுத்தி ரஷ்ய தரப்புல இப்போ சுரோவிக்கின் லைனை வரைய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ சைட்ல இமேஜ் லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். இதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த குறிச்சேட்டோ பவர் பிளான்ட்டுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் லைனை வரைய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. இப்போ திரும்பவும் டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பெருமளவுல ரீல்ஸ் வரைக்குமே தோண்டிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. சோ திரும்பவும் ஒரு சுரோவிக்கின் லைனா அப்படிங்கிறது போல ஒரு கேள்விகள் உக்ரைனுக்கு வருது. இதை டிலே ஆக உக்ரைனுக்கு அந்த குறிச்சேட்டோ பவர் பிளான்ட்டோட கனவுங்கிறது கனவாவே போயிருச்சு அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நம்ம மேப்ல பார்க்கும்போது அந்த ட்ரென்ச் லைன் எப்படி இருக்கு அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராங்க இல்லையா, சோ அவங்களுக்காக நான் இப்போ எல்லோ கலர்ல தோராயமா தான் வரைகிறேன். சோ நான் எல்லோ கலர்ல வரைகிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கிழக்கு பகுதியில இருந்து தான் பெருமளவுல சண்டை நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம இப்ப குறிப்பா பார்க்க போறது வட கிழக்குல இருக்கக்கூடிய பகுதி, இந்த கார்கிவுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஒப்லாஸ்ட் தான் சுமி ஒப்லாஸ்ட். சோ இந்த ஒப்லாஸ்ட்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி போயிருக்காங்க. இங்க பச்சை கலர்ல மார்க் ஆயிருக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த 2022 பிப்ரவரி மாசம் ரஷ்ய தரப்புல இருந்து பெருமளவுல இந்த கீவ் நோக்கி போயிருந்தாங்க இல்லையா, சோ அந்த சமயத்துல வந்துட்டு பின்வாங்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கு கிரீன் கலர்ல. ப்ளூ கலர்ல இருக்கிறது இப்பதான் உக்ரைன் தரப்புல இருந்து முன்னேறி போய் இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட். சோ அந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்டுக்குள்ள குறைஞ்சிருக்காங்க. மொத்தமா கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்ங்கிறது எவ்வளவு பெருசு, அதுல எந்த அளவுக்கு வந்து உக்ரைன் பிடிச்சிருக்காங்க அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்ப நான் தோராயமா வரையறது வந்து கர்ஸ்க் ஒப்லாஸ்ட் தான். அது ஒரு ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். தோராயமா தான் வரைஞ்சிருக்கேன். சோ இது வந்து கர்ஸ்க் ஒப்லாஸ்ட். சோ கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல ஒரு சின்ன பகுதி வந்து உள்ள ஊடுருவி வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க உக்ரைன் தரப்புல இருந்து. சோ நான் சொல்லிட்டு இருக்கல வந்து சுதா அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இதுதான் லாஜிஸ்டிக்கல் ஹப். இததான் உக்ரைன் தரப்புல ஒரு மிக பெருமளவுல பிடிச்சிருக்காங்க. சோ அடுத்தது இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனோவோ. இந்த கொரோனோவோல தான் பெருமளவுல ரஷ்யன்ஸ் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க உக்ரைனியன்ஸ். ஏன்பா இந்த கொரோனோவோல உக்ரைனியன்ஸ் முன்னேறி இருக்கிறாங்க தானே. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நாளும் கம்மி பண்ணி காட்டுறேன். இது 21ஆம் தேதி, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதிகள். இது வந்து 14ஆம் தேதி. சோ பார்க்கும்போது
பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 10ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. பட் ஆனா என்ன நீ பெருமளவுல வந்து முன்னேறலையே அப்படிங்கறதோட சொல்ற அப்படின்னா முதல் நாள்ல இருந்து இப்படிதான் காமிச்சிட்டு இருக்காங்க. உக்ரைனோட சிரிஸ்கி அவர்கள் கமாண்டர் இன் சீஃப் இருக்கிறார் இல்லையா, அவரும் இந்த கிரே கலர்ல இருக்கு இல்லையா, அதான் சண்டை நடந்துட்டு இருக்க பகுதி, அதை ஹைலைட் பண்றதுக்காக தான் இது மார்க் ஆயிருக்கு கிரே கலர்ல. சோ அததான் வந்து நம்ம இப்ப காமிச்சிருக்கோம். ரெண்டாவது, இது எந்த மேப்பை வச்சு நீ ஃபாலோ பண்ற அப்படின்னா ப்ரோ உக்ரைனியன் சோர்சஸ் கொடுக்கக்கூடிய மேப் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ரஷ்யா சொல்றதெல்லாம் நம்ம கேட்கறதே கிடையாது. அதுவும் உக்ரைன் ப்ரோ உக்ரைனியனா டீப் ஸ்டேட் தரப்புல கொடுக்கக்கூடிய மேப் தான். டீப் ஸ்டேட் மேப்ங்கிறது உக்ரைனோட ராணுவத்தோட ஒரு நல்ல லிங்க் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த டீப் ஸ்டேட் மேப். ஸோ அதை நம்ம இதுக்கு மேல எந்த டிலேயும் இல்லாம இந்த பதில பார்க்க ஆரம்பிச்சலாம். குறிப்பா இந்த கர்னோவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இப்ப நான் லோட் பண்ணிக்கிற ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி. முதல்ல இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். அதாவது உக்ரைனோட பிளாக் போட்டிருக்கு அப்படின்னா உக்ரைன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, ரஷ்யாவோட பிளாக் போட்டிருக்குன்னா ரஷ்யா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்கு தான். இப்போ நான் 23ஆம் தேதி ஒரு நாளைக்கு முன்னாடி ரஷ்ய தரப்புல இந்த இடத்துல உக்ரைனோட வீரர்கள் இருந்தாங்க, நாங்க அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறது போல அப்டேட்ஸ் கிடைச்சது. ஆனா ஒரு நாளுக்கு அப்புறம் 24ஆம் தேதி ரஷ்யன்ஸ் அங்க இருந்தாங்க, அதனால நாங்க அவங்களை அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல சொல்லிக்கிறாங்க. சோ இருதரப்புலயும் மாறி மாறி இந்த பகுதிகளில் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி ரஷ்யன்ஸ் அட்டாக் பண்ணிக்கிறாங்க, 21ஆம் தேதி ரஷ்யன்ஸ் அட்டாக் பண்ணிக்கிறாங்க, 20ஆம் தேதி உக்ரைனியன் அட்டாக் பண்ணிருக்காங்க. இருதரப்புலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த ஓல்கோவாக்கா அப்படிங்கிறது இருதரப்புலயுமே மாறி மாறி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய ரிவர் பேரியர் தான். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி 19ஆம் தேதி உக்ரைன் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுனாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யன்ஸ் அங்க அட்டாக் பண்ணிக்கிறாங்க, இல்ல எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு அவங்க சொல்ல, இல்ல நாங்க சண்டை பிடிச்சேன் இவங்க சொல்ல 18ஆம் தேதி. சோ இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய ஈவென்ட்ஸ் 18ஆம் தேதியில நம்ம ஃபுல்லாவே பாத்துருக்கோம் இல்லையா. இப்போ அதுக்கான வீடியோ பதிவுகள் சைடுல லோட் ஆயிருக்கும். முதல்ல இன்னைக்கு உக்ரைனியன்ஸ் அங்க அட்டாக் பண்ணிருக்கோம் ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா, சோ அதுக்கான அட்டாக் லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். ஏன் இதை நான் கொரோனாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து இந்த ஓல்கோவா இருக்கு இல்லையா, இந்த பகுதியை நான் காட்டுறேன் அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான செட்டில்மெண்ட். இது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருந்து ஃபார்வர்ட் பேஸா பயன்படுத்தி உக்ரைனோட வீரர்களை கொர்னோவோட கிழக்கு பகுதியில தொடர்ந்து தாக்குதல் பண்றதுக்கு அனுப்பிட்டே இருக்க முடியும். ஏன் அப்படின்னா இப்போ இன்னொரு வீடியோ லோட் ஆயிருக்கு, இது உக்ரைனோட ஒரு கான்வாய் இந்த கொர்னோவோக்குள்ள வரும்போது கொர்னோவோட தெற்கு பகுதின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொர்னோவே 2ஆ பிரிஞ்சிருக்கும், நடுவுல வந்து ரிவர் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த கொரோனாவோட தெற்கு பகுதியில உக்ரைனோட ஒரு கான்வாய் வருது, அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மேலேயே தாக்குதல் பண்றாங்க. ரெண்டாவது டிஸ்டன்ஸ் மைனிங் யூஸ் பண்ணி ரஷ்யன்ஸ் உக்ரைனியன் வரக்கூடிய இந்த பாதைகளை மைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மூணாவது இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும், இந்த வோல்கோவாலுக்கும் இப்போ ரஷ்யன்ஸ் வந்துட்டு இருக்காங்களா, ஒரு கான்வாயில வராங்க அப்படின்னா ஒரு டேங்க், ஆர்மர்டு வெஹிக்கிள், டேங்க் இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா ஒரு பாதையில தானே வரணும். அப்போ ஒரே பாதை தான் இருக்கு, மர வரிசைகளை தாண்டி தான் வந்துட்டு இருக்காங்க, மறைஞ்சு மறைஞ்சு அக்குமுலேட் ஆகி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால ரஷ்யன்ஸ் ப்ரிப்பேர் ஆகி அந்த கான்வாயை துல்லியமா தாக்குதல் பண்றாங்க. அதுதான் இங்க லோட் ஆயிருக்கக்கூடிய வீடியோ. இந்த வீடியோ பதிவுகளை எந்த இடத்துல எடுக்கப்படுது அப்படின்னா குறிப்பா இந்த பகுதி தான். அந்த FAB 3000 ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது இங்க இருக்கக்கூடிய காட்டு பகுதி. நம்ம சேட்டலைட்டுக்கு மார்க் பண்ண உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய அந்த இடம் தான். அந்த வீடியோ பார்க்கும் போதே தெரியும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய காட்டு பகுதி அதுல வந்து மேப் ஆயிருக்கும். சோ இப்போதைக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் இல்லையா, அதுதான் இப்போதைக்கு இந்த நோவோ இவனோவ்கா தான் உக்ரைனியன் அவங்க ஃபார்வர்ட் பேஸா பயன்படுத்தி, இதுல ரெட் கலர்ல மார்க் பண்ணதெல்லாம் ரஷ்யன்ஸ் மீன் பண்றது, எல்லோ கலர்ல மார்க் பண்றதெல்லாம் உக்ரைனியன்ஸ் மீட் பண்றது. சோ நான் இப்ப ஆரோ மார்க் பண்ணி காட்டுறது வந்து உக்ரைனோட மூவ்மெண்ட்ஸ் எல்லோ கலர்ல மார்க் ஆகுதுலாம். ஓகேங்களா. சோ உக்ரைனியன்ஸ் பெருமளவுல இங்க இருக்கக்கூடிய காட்டு பகுதியில பயன்படுத்தி இந்த ரூட் வழியா தான் பெருமளவுல போறாங்க. அதை தெரியக்கூடாது, மறைச்சுக்கணும் அப்படின்னா இந்த காட்டு பகுதிக்குள்ள வந்து ரெண்டாவது இந்த ஓல்கோவாக்குள்ள போய் இந்த ஓல்கோவால இருந்து கொரோனாவோட தெற்கு பகுதியில தாக்குதல் பண்றதுக்கு, தென் கிழக்கு பகுதியில தாக்குதல் பண்றதுக்கு பெருமளவுல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்டும் உக்ரைனியன் சில நேரங்களில் பயன்படுத்துறாங்க, தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கொரோனாவாக்கும் இந்த நோவோ இவனோவ்காவுக்கும் நடுவுல எந்த ஒரு செட்டில்மெண்ட்டுமே இல்ல. சோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே. இப்ப நான் ஒரு ஆக்ஷன் இப்ப நான் உனக்கு லோட் பண்ணி காட்டுறேன். இந்த ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கலாம் இங்க இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் ஒரு கூட்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கான அது மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது இங்க ரிவர் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேவ்ஸ், கோச்சிக்காதீங்க, அதான் இமேஜ் கிடைச்சது அதனால ரிவர் மாதிரி மார்க் பண்ணிருக்கேன். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிவர், அதெல்லாமே வந்து பேரியரா இருக்கு. இதெல்லாம் எதை வச்சு நீ ஒரு தீவு மாதிரி இருக்கு அப்படிங்கிறது போல நீங்க கேப்பீங்க.
பாத்திருக்கீங்க இல்லையா? சோ அதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அதாவது இந்த கொரோனாவா தான் இப்போதைக்கு பெருமளவுல டிஃபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு, உக்ரைன் வந்து பிடிக்க வேண்டியதா இருக்கு. சோ அதனால இதை பார்த்துருவோம். அதாவது இந்த கொரோனாவாங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுன் தான், அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு மிகப்பெரிய டவுன். இதுல அந்த இது ஓடிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ரிவர் ஓடிட்டு இருக்குன்னு, அதுதான் இந்த ரிவர். சோ அந்த நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு, அதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இது. இந்த கொரோனாவை யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கோ அவங்களால ஈஸியா இந்த நிக்கி பெலோவ்கா, இந்த வெரிட்ரோனோக்கோ, அப்புறம் இந்த ட்ருவோக்கா, அது கூடவே இந்த ஜுருலிவ்காக்கு சப்ளைஸ் கொடுக்க முடியும். சோ இந்த டவுன்ஸுக்குலாம் சப்ளைஸ் கொடுக்கறதுனால அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய ரிவர் பேரியர் தான். சோ ஈஸியா இந்த இடத்துல ரிவர் பேரியர் இருக்கறனால டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும் ரஷ்யன்ஸ்னால. சோ இது ஒன்ஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ உக்ரைனியன்ஸ் இதுக்கு கீழே, அதாவது இந்த ரிவர் லைனுக்கு கீழே இருக்கிறது தான் முதல்ல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்துட்டு வந்து பிடிக்கிறதுக்கு உக்ரைனியன் தரப்புல பெருமளவுல ட்ரை பண்றாங்க. சோ அதுக்கு ஒரு ஃபார்வர்ட் பேஸா வச்சிருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த இவனோவ்கா. சோ அதனாலதான் உக்ரைனியன்ஸ் அடிக்கடி இந்த பகுதியில, இந்த ஃபாரஸ்ட் பகுதியில வந்து தஞ்சம் பூந்துட்டு திடீர்னு போய் இந்த கிரமனோயை போய் அடிக்கிறது, ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய ஓல்கோவா போய் அடிக்கிறது, மூணாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொரோனோவா. இதுல போய் தாக்குதல் பண்றது ரெகுலரா உக்ரைன் தரப்புல இருந்து வச்சிருக்காங்க. இப்ப இந்த பகுதியில வந்து தாக்குதல் பண்ணும்போது பின்னாடி இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸுக்கு நல்லா தெரியுது, உள்ள வர விட்டதுக்கு அப்புறமா ஒரு சபட்டாஜ் ஆபரேஷன். அதாவது இந்த இடத்துல வந்து ரஷ்யன்ஸ் பெருமளவுல டேங்க் எடுத்துட்டு வந்து அடிக்கணும் அப்படி இப்படின்லாம் நீடு கிடையாது, ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். அதனால ஈஸியா ரஷ்யன்ஸ் அந்த பகுதியில இருந்து அந்த ரிவரை வந்து ஈஸியா கிராஸ் பண்ணி வந்து மறைஞ்சிருந்து சில இடங்களை தாக்குதல் பண்ணிட்டு அவங்க பின்வாங்கி போயிடுறாங்க. சோ இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால உக்ரைனியன்ஸ் வந்து இந்த பகுதிக்கு சப்ளைஸ் கொடுக்க முடியாது. ஆனா ரஷ்யன்ஸ்னால ஈஸியா இந்த பகுதியில சப்ளை கொடுக்க முடியும். அதுக்கும் ஒரு காரணம், இந்த நொவோ இவனோவ்கால இருந்து நீங்க டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனாவா போனா 12 கிலோமீட்டர். இதே இங்க நொவோ இவனோவ்கால இருந்து ஓல்கோவிக்காவா, சோ அங்க போறதுன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தேவைப்படுது. சோ அதே இந்த நொவோ இவனோவ்கால இருந்து கெர்னமேவ் போட்டா 8 கிலோமீட்டர். சோ இது போல லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இம்மீடியட்டா உக்ரைனியன்ஸ்னால எந்த ஒரு சப்ளையும் தர முடிய மாட்டேங்குது. ஆனா இதே ரஷ்யன்ஸ் வந்து ஈஸியா இந்த ஓல்கோவாக்கு இங்க இருக்கக்கூடிய ஜெப்லோவ்காவா, சோ அதை யூஸ் பண்ணி கிராஸ் பண்ணி வந்தாங்கன்னா 1 கிலோமீட்டர் தான். சோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரஷ்யன்ஸ் பெருமளவுல டேங்க், ஆர்மட் காலம் இதெல்லாம் வச்சு பண்ணணும்னு அவங்களுக்கு நீட் இல்ல. அவங்களோட ராணுவத்தை அவங்க கொரில்லா வார்ஃபேர் மூலமா பயன்படுத்தி தாக்குதல் பண்றதுனால திடீர்னு போய் தாக்குதல் பண்றது, அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட அந்த ஆர்மட் காலம்ஸ் மட்டும் தாக்குதல் பண்றது, இது போல பண்றதுனால அங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ்னால பெருமளவுல போய் ஒரு பகுதியில ரொம்ப நாளைக்கு இருக்க முடிய மாட்டேங்குது, ரொம்ப நாளைக்கு அந்த பகுதியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடிய மாட்டேங்குது. ரஷ்யன்ஸும் பதிலுக்கு டேங்க் எடுத்துட்டு வந்து அந்த பகுதியை சண்டை பிடிக்கிறாங்கன்னா சண்டை பிடிச்சு பார்த்துருக்கலாம். மேபி உக்ரைன் அவங்க ட்ரோன் எடுத்து வந்து அதுல பயன்படுத்தலாம். ஆனா இங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க, ஒரு 4 பேர் மட்டும் ஒரு குரூப்பா, ஒரு 5 பேர் மட்டும் ஒரு குரூப்பா இருக்கனால பெருமளவுல ட்ராக் பண்ண முடியறது இல்ல. இதே மரவரிசைகள் காட்டுல வந்து அவங்க தஞ்சம் பூந்து ரொம்ப அமைதியா மறைஞ்சுக்கிட்டு சான்ஸ் கிடைக்கும் போது உக்ரைனை தாக்குறதுனால இருதரப்புலயுமே இதனால எந்த ஒரு முன்னேற்றமோ பின்னடைவுமே இல்ல. ரஷ்யாக்கு இப்போதைக்கு இது வந்து பிடிக்கணும், மீட் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அர்ஜென்ட் நீட்ஸுமே கிடையாது. ஏன்பா என்னப்பா சொல்ற, இதெல்லாம் வந்து உள்ள வந்து பிடிச்சுக்கிறாங்க, ரஷ்யாக்கு அசிங்கம்பா அப்படிங்கிறது போல பலருக்கு இருக்கும். பரவாயில்ல, அதனால என்ன ஆயிரப்போது, தொடச்சு போட்டுக்க வேண்டியதான் அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஏன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவரோட இலக்கை நோக்கி கடிவாளம் கட்டின மாதிரி போயிட்டு இருக்காங்க. அமெரிக்கா என்ன சொன்னாங்க, பெருமளவுல தாக்குதல் இருக்குங்க, இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பெருமளவுல தாக்குதல் பண்ண போறாங்க அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாங்க. ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக் இருக்கும். ஒரு நாட்டுக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரத்துல, ஒரு நாட்டோட நல்ல நாள் அப்போ இது போல தாக்குதல் பண்ண ரஷ்யா வந்து ஒரு விரோதி, ரஷ்யா வந்து கெட்டவங்க அப்படிங்கிறது காட்டுறதுக்காகவும் டெம்ப்ட் பண்ணி இது போல ரெட் லைனை தாண்டி ஏதோ ஒரு தாக்குதல் பண்ண வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ரஷ்யா அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்களோட பாத் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத அது தெளிவா போயிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க பாத் என்னன்னா பக்ரோஸ்க்கு தான். பக்ரோஸ்க்கு பிடிக்கிறதுக்காக பல இடங்கள்ல ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் எந்த அளவுல இருக்கு, என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குதுங்கிறது அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சலாம். ஆனா இந்த கர்ஸ்க பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பதிவை வச்சு. ரெண்டாவது, இப்ப வந்து பிடிச்சிருக்காங்க இல்லையா உக்ரைனியன்ஸ், இப்ப அந்த பகுதியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு சிக்கல் தான். ஏன்னா இப்ப பொக்ரி எல்லாம் வீழ்து அப்படின்னா சுஜா பகுதியோட தென்கிழக்கு தெற்கு பகுதியெல்லாம் வந்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ சுஜாங்கிறது ஒரு லாஜிஸ்டிக்கல் ஹப், அது இருக்கனாலதான் 3000-4000 வீரர்களை அங்க அகாமடேட் பண்ண முடியுது. ரெண்டாவது, ஒரு வில்லேஜ்லயோ ஒரு சின்ன செட்டில்மெண்ட்லயோ எல்லாம் அதிகமா வீரரை கொண்டு வந்து வைக்க முடியாது, அதிகமான ஆயுதங்கள் கொண்டு வந்து வைக்க முடியாது. ஈஸியா ஒரு 3000 போட்டு அழிச்சு விட்டு போயிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் வீரர்களோட மூவ்மெண்ட்ஸ். சோ இது போல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கனாலதான் உக்ரைனால எதுவுமே இந்த பகுதியில செய்ய முடியல அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல அது எல்லாத்தையும் நம்ம
பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு மேலே இங்க இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து சொல்லுங்க. இந்த கோர்ஸ்க்கு பயில என்னென்னலாம் நடக்குதுன்னு தனியா ஒரு பதிவுகள் போட ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.